Welcome to Ratna Fan House Sparkling New Year Sale. டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. Sparkling New Year Sale. ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர். தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். வணக்கம். செய்தி சுருக்கம். எல்லா ரேஷன் கார்டுக்கும் பொங்கல் பரிசு ரூபாய் 3000. தமிழ்நாட்டில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு ரூபாய் 3000 வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழகத்தில் உள்ள 2.23 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 3000 ரொக்கம் வழங்கப்படும். குடும்ப அட்டைதாரர்கள் பொங்கல் பரிசு தொகுப்புடன் பொங்கல் ரொக்கப்பணத்தை ரேஷன் கடைகளில் பெற்றுக் கொள்ளலாம். இலங்கை தமிழர் முகாம்களில் வசிப்பவர்களுக்கும் ரூபாய் 3000 வழங்கப்படும் என அரசு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் 5000 வழங்க வேண்டுமென அதிமுக, பாரதிய ஜனதா உள்ளிட்ட பல கட்சித் தலைவர்கள் வலியுறுத்திய நிலையில் ரூபாய் 3000 மட்டுமே வழங்க உத்தரவு வெளியாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. 2021 சட்டசபை தேர்தலுக்கு முந்தைய பொங்கல் பண்டிகையின் போது ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ரூபாய் 2500 ரொக்கத்தை அதிமுக அரசு வழங்கியது. வெனிசுலாவுக்கு புதிய அதிபர் யார்? இந்த டெல்சி ரோட்ரிக்ஸ். இரண்டாவது முறை ட்ரம்ப் அதிபராக பொறுப்பேற்ற பிறகு அமெரிக்காவுக்கும் தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவுக்கும் இடையே பகை உருவானது. வெனிசுலாவிலிருந்துதான் அமெரிக்காவுக்கு போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாகவும் அந்நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை கடத்தல் கும்பலுக்கு துணை போவதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். கடத்தல்காரர்களை ஒடுக்கும்படி மதுரோவை எச்சரித்தார். பின்னர் செப்டம்பர் முதல் அமெரிக்கா ஆக்ஷனில் இறங்கியது. வெனிசுலாவிலிருந்து வந்த படகுகள், கப்பல்கள் மீது அமெரிக்கா குண்டு வீசியது. மொத்தம் 35 கடத்தல் படகுகளில் குண்டு வீசி 115 கடத்தல்காரர்களை கொன்றதாக அமெரிக்கா சொன்னது. இதன் தொடர்ச்சியாகத்தான் சனிக்கிழமை அதிகாலையில் மிகப்பெரிய தாக்குதலை அமெரிக்கா முன்னெடுத்தது. வெனிசுலாவில் புகுந்து அமெரிக்க ராணுவம் குண்டுமழை பொழிந்தது. 42க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். ராணுவ தளத்தில் உள்ள பங்களாவில் தூங்கிக் கொண்டிருந்த அதிபர் மதுரோ மற்றும் அவரது மனைவியை கைவிலங்கிட்டு அமெரிக்க படைகள் இழுத்து சென்றன. இந்த சம்பவம் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் உருவாக்கிவிட்டது. வெனிசுலாவை தற்காலிகமாக அமெரிக்காவை நிர்வாகம் செய்யும் என்று ட்ரம்ப் சொல்லியிருந்தார். இந்த நிலையில்தான் இடைக்கால அதிபரை நியமித்து வெனிசுலாவின் சுப்ரீம் கோர்ட் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதன்படி இப்போது துணை அதிபராக இருக்கும் டெல்சி ரோட்ரிக்ஸ் தான் இடைக்கால அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார். வெனிசுலாவின் எண்ணெய் வளம் மற்றும் பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளை இவர் கவனித்து வருகிறார். 58 வயதான டெல்சி ரோட்ரிக்ஸ் தான் 2018 முதல் துணை அதிபராக இருக்கிறார். அடிப்படையில் இவர் ஒரு வக்கீல். வெனிசுலாவின் முதல் பெண் துணை அதிபர் என்ற பெருமையை பெற்றவர். மதுரோவுக்கு மிகவும் நெருக்கமானவர். நாட்டின் அரசியலமைப்பு சட்டப்படி அவரை இப்போது இடைக்கால அதிபராக வெனிசுலா சுப்ரீம் கோர்ட் நியமித்துள்ளது. வெனிசுலா பயணத்தை தவிருங்கள். வெளியுறவு அமைச்சகம் எச்சரிக்கை. போதைப் பொருட்களை தங்கள் நாட்டுக்கு கடத்தி உள்நாட்டு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியதாக வெனிசுலா மீது அமெரிக்கா குற்றம் சாட்டியது. தொடர்ந்து அந்த நாட்டின் மீது அமெரிக்க படையினர் தாக்குதல் நடத்தினர். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை கைது செய்து தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர். ஒட்டுமொத்த நாடும் இப்போது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் சிக்கியுள்ளது. இந்நிலையில் வெனிசுலாவிற்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் என மத்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. வெனிசுலாவில் உள்ள இந்தியர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் வெளியில் செல்லாதீர்கள். கராகஸில் உள்ள இந்திய தூதரகத்துடன் தொடர்பில் இருக்க வேண்டும். தூதரக அதிகாரிகள் அங்கு வசிக்கும் இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்வார்கள் என தெரிவித்துள்ளது. நாளையே தேர்தல் நடந்தாலும் திமுக வீட்டுக்கு போவது உறுதி. சென்னை விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் முருகன் கூறியதாவது: முதல்வர் ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையில் பல வாக்குறுதிகள் கொடுத்தார், ஆனால் நிறைவேற்றவில்லை. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பழைய பென்ஷன் திட்டம் கேட்டார்கள். ஆனால் அந்த கோரிக்கையை கூட ஏற்காமல் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ஸ்டாலின் அறிவித்துள்ளார் என முருகன் கூறினார். பாஜக தலைமை என்னதான் முயற்சித்தாலும் தமிழகத்தில் அது பலனை தரவில்லையே என கேட்டதற்கு, நாளையே தேர்தல் நடந்தாலும் திமுக கூட்டணி வீட்டுக்கு செல்வது உறுதி. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி என பதிலளித்தார் முருகன். பிஜேபி லீடர்ஸ் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சியோட கருத்து. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அது நாளைக்கு தேர்தல் நடந்தாலும் சரி, ஏப்ரலில் தேர்தல் நடந்தாலும் சரி, அல்லது எப்போ தேர்தல் நடந்தாலும் சரி, திமுக வீட்டுக்கு செல்வது உறுதி. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. நன்றி. முதலமைச்சரோடு இருக்காருன்னு அமைச்சர் சேகர்பாபு பேசியிருக்கிறார். அதை நான் அன்னைக்கே விளக்கம் சொன்னேன்னா இதுக்கு அதை ஸ்டாலின் சொல்லுங்க பார்க்கலாம். அதே திருப்பரங்குன்றம் கோயிலில் போயிட்டு அவர் திருப்பரங்குன்றம் முருகனை வழிபட்டுட்டு நான் உங்கள் கூட இருக்கிறேன்ட்டு ஸ்டாலின் சொன்னால் அது மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்.
நான் வந்து அவரை காவடி எடுக்க சொல்ல, பால் காவடி எடுத்துகிட்டு கோயிலுக்கு போங்க அல்லது மொட்டை அடிச்சுட்டு கோயிலுக்கு போங்கன்னு சொல்லலை. நீங்கள் கோயிலுக்கு போய் கடவுளை முருகப்பட்ட அதே திருப்பரங்குன்றத்தில் சாமியை தரிசனம் செய்துவிட்டு இது மாதிரி ஒரு பேட்டி கொடுங்க, முருகன் என் கூட இருக்கிறாருன்னு, அப்போ மக்கள் நம்புவாங்க. மீண்டும் மலை ரயில் ஓடியது, சுற்றுலா பயணிகள் உற்சாகம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு மலை ரயில் இயக்கப்படுகிறது. 2 நாட்களுக்கு முன் கல்லார் மற்றும் ஹில்க்ரோ ரயில் நிலையங்கள் இடையே மண் சரிவு ஏற்பட்டு தண்டவாளங்கள் மண் மற்றும் கற்களால் மூடப்பட்டது. இதனால் மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு சென்ற மலை ரயில் பாதி வழியில் நிறுத்தப்பட்டு மீண்டும் மேட்டுப்பாளையத்திற்கு திரும்பி வந்தது. தண்டவாளத்தை சரி செய்யும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் துரித கதியில் ஈடுபட்டனர். தண்டவாளத்தை மூடிய மண்ணை சிறிய ரக JCB எந்திரங்கள் மூலம் அப்புறப்படுத்தினர். அதைத் தொடர்ந்து சேதமடைந்த தண்டவாளம் சீரமைக்கப்பட்டது. இந்த பணிகள் காரணமாக கடந்த 2 நாட்களாக மலை ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் சீரமைப்பு பணிகள் முழுவதுமாக முடிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் இன்று முதல் மேட்டுப்பாளையம் மற்றும் ஊட்டி இடையே மலை ரயில் போக்குவரத்து துவங்கியது. மலை ரயில் 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் இயக்கப்பட்டதால் முன்பதிவு செய்து காத்திருந்த சுற்றுலா பயணிகள் மிகுந்த உற்சாகத்துடன் ரயிலில் பயணித்தனர். 10 லட்சம் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் நாளை தொடங்கி வைக்கிறார் ஸ்டாலின். 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார். முதற்கட்டமாக அரசு பொறியியல், கலை மற்றும் அறிவியல், மருத்துவம், விவசாயம், சட்டம், பாலிடெக்னிக் கல்லூரி, தொழில்துறை பயிற்சி மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. டெல், ஏசர், HP போன்ற பிரபல நிறுவனங்கள் தயாரிப்பில் உருவாகி வந்த லேப்டாப்புகளில் நடைமுறையில் உள்ள கல்வி திட்டத்துக்கு ஏற்ப மென்பொருள்கள் இருக்கும். செயற்கை நுண்ணறிவு மென்பொருளான பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோவிற்கான 6 மாத சந்தாவும் கட்டணமில்லாமல் வழங்கப்படுகிறது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருகிய 600 டூ வீலர்கள், ஒரு ரயில் என்ஜின். திருச்சூர் ஸ்டேஷனில் பயங்கர விபத்து. கேரள மாநிலம் திருச்சூர் ரயில்வே ஸ்டேஷனில் காலை பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. அங்கு 2வது கேட் அருகே உள்ள டூ வீலர் பார்க்கிங் பகுதியில் தீப்பிடித்துள்ளது. முதலில் 2 டூ வீலர்களில் ஆரம்பமான தீ பின்னர் பார்க்கிங் முழுவதும் பரவியது. இதில் 600க்கும் மேற்பட்ட டூ வீலர்கள் எரிந்து நாசமானது. தொடர்ந்து பார்க்கிங் பகுதியை ஒட்டி இருந்த டிக்கெட் கவுண்டர் அறைக்கும் தீ பரவியது. அதன் அருகே இருந்த மரம், அருகில் நிறுத்தப்பட்டிருந்த ரயில் என்ஜின் என எல்லாம் எரிந்தது. பரபரப்பான காலை நேரத்தில் இந்த விபத்து நடந்ததால் மக்கள் வீதியில் அலறினர். பல மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த பயங்கர தீ விபத்தில் உயிர் சேதமில்லை. ஆனால் 600 டூ வீலர்கள், பிளாட்ஃபார்ம் கூரை, டிக்கெட் கவுண்டர் அறை முற்றிலுமாக நாசமானது. சோதனை ஓட்டத்திற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரயில் என்ஜின் பாதி எரிந்த நிலையில் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது. விபத்துக்கான காரணம் குறித்து ரயில்வே போலீசார் விசாரிக்கின்றனர். கருவறைக்குள் புகுந்து அட்டூழியம், சிதம்பரம் கோவிலில் பகீர் சம்பவம். நான் தான் கடவுள் என்ற கருப்பு டிஷர்ட் ஆசாமி வீடியோ. பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசனம் கோலாகலமாக நடந்து முடிந்த நிலையில் கோவிலுக்குள் புகுந்து ஆசாமி செய்த அட்டகாசம் பக்தர்களை அதிர்ச்சியடைய செய்தது. கருப்பு டிஷர்ட் அணிந்து கோவிலுக்குள் புகுந்த ஆசாமி வளாகத்தில் உள்ள சிவகாம சுந்தரி அம்மன் கோவில் கருவறைக்குள் புகுந்தார். சுவாமி முன்பிருந்த கலசத்தை எடுத்து அதிலிருந்த பாலை தன் மீது ஊற்றினார். நான் தான் கடவுள் என்று கூச்சலிட்டார். இந்த காட்சிகளை பார்த்து அதிர்ச்சியடைந்த பக்தர்களும் கோவில் ஊழியர்களும் அவரை மடக்கி பிடிக்க பார்த்தனர். அப்போது அந்த நபர் அவர்களை சரமாரியாக தாக்கினார். இதில் காவலாளி கண்ணன், தீட்சிதர் செல்வ கணேஷ் ஆகியோர் காயமடைந்தனர். 2 பேரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் பக்தர்கள் ஒன்று சேர்ந்து ஆசாமியை மடக்கி பிடித்தனர். சிதம்பரம் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் அவர் ஒப்படைக்கப்பட்டார். விசாரணையில் அவர் அரியலூர் மாவட்டம் செந்துறை தாலுகா வளரக்குறிச்சியை சேர்ந்த மணிகண்டன், வயது 35 என்பது தெரிந்தது.
அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கல்லூரி முடித்துவிட்டு வீட்டில் இருந்து வருகிறார். அவருக்கு மனநலன் சார்ந்த பிரச்சனை இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்யாமல் குடும்பத்தினரிடம் போலீசார் ஒப்படைத்தனர்.